இன்னும் சில தினங்கள்ல கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு மீண்டும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடர் துவங்க இருக்கு. இப்படி இருக்க முதலாவது ஆட்டம் 20ஆம் தேதி பங்களாதேஷுக்கு எதிரா, அதுக்கப்புறமா 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தானுக்கு எதிரா நம்ம இந்திய அணி அடுத்தடுத்து முக்கியமான ஆட்டங்கள் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில விளையாட போறாங்க. இப்படி இருக்க பாகிஸ்தானுக்கு எதிராக நடக்க போற அந்த ஆட்டத்தை பத்தி பாகிஸ்தான் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஜாம்பவான ஷோயிப் அக்தர் இந்திய அணியில எது நடக்கக்கூடாது அப்படின்னு நாங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அது நடந்துருச்சு. இப்படி நடக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம இந்தியன் டீம்ல நடந்த ஒரு விஷயத்த ஷோயிப் அக்தர் குறிப்பிட்டு எங்களுக்கு இது மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷோயிப் அக்தர் பேசியிருக்காரு. ஸோ அக்தர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அந்த வகையில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடர் விளையாடுறதுக்கு முன்னாடி இதுல பங்கு பெற 8 அணிகளுமே அவங்க மற்ற நாடுகளுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி எல்லாருமே தற்போது ஒவ்வொரு தொடர் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல தான் நம்ம இந்தியாவும் இதுக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு எதிராக 3 ஓடிஐ தொடர் விளையாண்டிருந்தோம். ஸோ இதை பற்றி கூறியிருக்க அக்தர், இந்திய அணி பக்கம் இதுக்கு முன்னாடி சீனியர் பிளேயர்கள் எல்லாருமே சீனியர் பிளேயர்கள் மாதிரியே இல்லாமல் சுத்தமாக ஃபார்ம் இழந்து ஒரு மோசமான நிலைமையில் தான் ரோஹித் சர்மா, கோலி, அதே போல் இன்னும் பல பிளேயர்கள் ஃபார்ம் அவுட் கண்டிஷனில் தான் இருந்தாங்க. இதே நிலைமையில் அவங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு உள்ளே வந்தாங்கன்னா நிச்சயமாக பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுறப்ப பாகிஸ்தான் வீரர்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் முற்றிலும் எதிர்பார்க்காத விதமாக இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த அந்த ஓடிஐ தொடரில் இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு அக்தர் சொல்லியிருக்காரு. முக்கியமாக ரோஹித் சர்மா அவர் செஞ்சுரி அடித்தது, அதே போல் கில் அவரும் பேக் டு பேக் அரை சதம் அப்புறமா செஞ்சுரி அடித்தது. முக்கியமாக ஸ்ரேஷ் ஐயர் எல்லா ஆட்டத்திலுமே T20 ஃபார்மேட்டில் அவர் விளையாடுறது, அதே போல் கோலி அடுத்தடுத்து மோசமாக விளையாண்டாலும் கடைசி ஆட்டத்தில் ஒரு நல்ல கம்பேக் அரை சதம் கொடுத்தாரு. இப்படி இந்திய அணியின் எல்லா பிளேயர்களுமே இத்தனை நாட்களாக மோசமாக தான் இருந்தாங்க. அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி எல்லாருமே ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது எங்கள் பிளேயர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு விளையாடுறப்ப நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் பிளேயர்கள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்திய பிளேயர்களை வீழ்த்த முடியாத நிலைமையை ஏற்படுது. இந்த வாட்டி இந்திய பிளேயர்கள் ஃபார்ம் அவுட்ல இருந்தது எங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் திடீர்னு அவங்க ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் நிச்சயமா அனல் பறக்கக்கூடிய அளவுக்கு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லாத மாதிரி ஒரு பரபரப்பான விஷயமா நிச்சயமாக இருக்க போது இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தற்போது ஷோயிப் அக்தர் நம்ம இந்திய பிளேயர்கள் ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது அவங்களுக்கு நிச்சயமா அது ரொம்ப பெரிய கடினமாகவும் சவாலாகவும் இருக்கும் அப்படின்னு அக்தர் பேசியிருக்காரு.